தனக்குள்ள நுழைஞ்சது. ஆரம்பத்துல எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி தான் நடந்தது. ரொம்ப சுலபமா ஜெயிக்க போறோன்னு ஒரு நினைப்பு. பாருங்க, மார்ச் 1833ல உள்ள போறாங்க. ஜூலைல கஜினி கோட்டையை பிடிக்கிறாங்க. ஆகஸ்டுக்குள்ள தலைநகர் காபூலுக்குள்ள எந்தவித எதிர்ப்பும் இல்லாம போயிடுறாங்க. அவங்க கொண்டு வந்த ஷா ஷுஜாவையும் சிம்மாசனத்துல உட்கார வச்சிட்டாங்க. இந்த வேகமான வெற்றி பிரிட்டிஷ் தளபதிகளுக்கு ஒரு விதமான அதீத நம்பிக்கையை கொடுத்துடுச்சு. ரொம்ப தப்பான கணக்கு அது. ஆனா இங்கேதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு தலைநகரை கைப்பற்றது ஒண்ணு, ஒரு நாட்டையே அடக்கி ஆள்றதுங்கிறது இன்னொன்னு. ஆப்கானிய மக்கள் தங்களோட நாட்டுல ஒரு வெளிநாட்டு படையால கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்ட ராஜாவை ஏத்துக்கவே இல்ல. அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்களோட எதிர்ப்பு ஒரு பெரிய போரா வெடிக்கல. ஆனா அது பல வழிகள்ல பிரிட்டிஷ் படைய வாட்டி வதைச்சுது. முதல்ல தோஸ்ட் முகமதோட மகன் வசீர் அக்பர் கான் தலைமையில கொரில்லா தாக்குதல்கள் ஆரம்பிச்சது. அடுத்து இந்தியாவில இருந்து வர சாப்பாடு, ஆயுதங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினாங்க. பிரிட்டிஷ் படை தனித்து விடப்பட்டது. இது பத்தாதுன்னு 1841ல ஆப்கானிஸ்தானோட வரலாறு காணாத குளிர்காலம் வந்தது. இதுக்கு துளிக்கூட தயாரா இல்லாத பிரிட்டிஷ் படைக்கு இது மரண அடியா விழுந்துச்சு. இப்போ நாம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வர்றோம். ஜனவரி 1842. காபூல்ல இருந்த பிரிட்டிஷ் படைக்கு வேற வழியே தெரியல. இனிமே இங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி போகலான்னு கிளம்புறாங்க. ஆனா அது வெறும் பின்வாங்கல் இல்ல, அது ஒரு மரண பயணம். அப்படி கிளம்புற 16,700 பேர்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒண்ணு ஆப்கானிய படைகளால கொல்லப்பட்டாங்க, இல்லனா அந்த உறைபனி குளிருக்கு பலியானாங்க. கடைசியில என்னாச்சு? பிரிட்டன் கொண்டு வந்த ஷார் ஷுஜா கொல்லப்பட்டார். பிரிட்டன் யார வேண்டான்னு துரத்துனாங்களோ அதே தோஸ்த் முகமது கானை விடுவிச்சு அவரே திரும்பவும் 1843ல ராஜாவானார். இது பிரிட்டனுக்கு ஒரு முழுமையான அவமானகரமான தோல்வி. இந்த ஒரே ஒரு போர் தான் ஆப்கானிஸ்தானுக்கு பேரரசுகளின் கல்லறை, அதாவது கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ்னு ஒரு பேரையே வாங்கி கொடுத்துச்சு. இது ஆப்கானிஸ்தான் வரலாற்றுல மட்டும் இல்ல, உலக வரலாறுலயே ஒரு முக்கியமான திருப்புமுனை. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த போர்ல இருந்து நாம இன்னைக்கும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? ஒரு நாட்டுல வெளிநாட்டு சக்திகள் தலையிடுறத பத்தி இது சொல்ற எச்சரிக்கை இன்னைக்கும் பொருந்துமா இல்லையா? இது உண்மையிலேயே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.